கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனையிலே வந்திருக்கிற நாம் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், எதையாவது ஒன்றை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு தாகம் நமக்குள்ளே இருக்குமேயானால் நாம் நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் மேலான காரியங்களை செய்து தேவன் நம்மை அனுப்புவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருக்கு பிரியமான சோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். சோத்திர பலி செலுத்துகிறவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் கூடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ அங்கெல்லாம் அவர் இறங்கி வந்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே அவருக்கு பிரியமான சோத்திர பலியை நாம் கொஞ்ச நேரம் செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, தெய்வமே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உடைத்தவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். சர்வ வியாபியே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்கும் நிறைந்திருக்கிறவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாய் இருக்கிறவரே சோத்திரம். இருக்கிறாகவே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே சோத்திரம். இல்லாததையும் இருப்பதை போல் அழைக்கிற தேவனே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்கள் பரிகாரியாய் இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நானே பரிசுத்தர் என்று சொன்ன தெய்வமே சோத்திரம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன இயேசுவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே சோத்திரம். என் அடைக்கல பட்டணமே உமக்கு சோத்திரம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு வரையந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே உமக்கு சோத்திரம். வாக்கு மாறாதவரே உமக்கு சோத்திரம். எங்களை நேசிக்கிற தெய்வமே சோத்திரம். எங்களை விசாரிக்கிற தெய்வமே சோத்திரம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம். அருமை இரட்சகரே உமக்கு சோத்திரம். ஆவியான தேவனே உமக்கு சோத்திரம். எங்களை நோக்கி பார்க்கிற தெய்வமே சோத்திரம். எங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறவரே சோத்திரம். எங்களை குறித்து உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவரே சோத்திரம். எங்களை மறக்காத தேவனே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தெய்வமே உம்முடைய அன்பு பெரிதாண்டவரே, உம்முடைய இரக்கம் பெரிதாண்டவரே, உம்முடைய தயவு பெரிதாண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை நேசிக்கிறவரே சோத்திரம். எங்களை நடத்துகிற தெய்வமே சோத்திரம். எங்களுக்கு போதிக்கிறவரே சோத்திரம். அல்லேலூயா. எங்கள் நடுவில் இருக்கிற தெய்வமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தெய்வமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியை நாங்களுமே சோத்தரிக்கிறோம். பெரியவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே சோத்திரம். சாலமோனிலும் பெரியவரே சோத்திரம். தேவாலயத்திலும் பெரியவரே சோத்திரம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவரே சோத்திரம். எனக்குள் வாசம் பண்ணுகிற தேவனே நீர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. தெய்வமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். தமாலை ஆராதனையை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஆராதனைக்கு வரவேண்டிய பிள்ளைகளை தேவன் தாமே துரிதமாய் கொண்டு வரும்படியாகவும் தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த கூடாரத்தில் இறங்கி வரும்படியாகவும் இதோ வந்த வண்ணமாக ஜனங்கள் திரும்பி போகாதபடி
ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தருடைய கரம் ஒரு மேல் அமர்ந்திருக்கும்படியாகவும் உடைய மத்தியில் இருக்கிற அல்போன்சா ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to Jesus. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அதிசயமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய சுவிகார புத்திரத்தை கர்த்தர் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த மாலை வேலை ஆராதனைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உலகத்தில் எத்தனையோ மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே இருந்தாலும் கர்த்தர் எங்களை ஒரு சில கூட்டமாய் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. 2-3 பேரின் நாமத்தினாலே எங்க கூட இருப்பீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசமா இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவரே, என்னோட மத்தியில இருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறாங்க தாவே, அப்பாவை துதிக்கிறாங்க தாவே. ஆண்டவரே இந்த 6 நாட்கள் ஆண்டவரே தாவே ஓடிக்கொண்டு விட்டது ஆண்டவரே. இந்த 7ஆம் நாளிலே ஆண்டவரே, ஓய்வு நாளிலே ஆண்டவரே இதோங்கப்பா எங்களை கூடி வர செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கிறாங்க தாவே. அப்பா கத்தாவே, இந்த ஆராதனையை கத்தர் ஆண்டவரே கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. விசுவாசிகளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சபைக்கு என்ன ஆண்டவரே காரியங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீரோ அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம். ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் நாங்கள் நன்றியை மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தாவே இந்த ஆராதனையை கர்த்தாவே ஆசீர்வதித்து கொடுக்க முடியாய் சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த திருச்சபைக்கு என்ன பேச நினைக்கிறீரோ அற்புதத்தை பேசும்படியாய் சொல்லுகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நாங்கள் ஒரே ஆவி உள்ளவர்களாய் வழிநடத்தப்பட்டு உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க ஒவ்வொரு பகுதியும் வந்தவர்கள் அப்படியாய் அந்தவரே கர்த்தாவே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்கிறாங்க. அதை செய்து கொள்ளுகிற அப்பாவை மறைத்து தேவன் வெளிப்படும்படியாய் சொல்லியிருக்கிறாங்க. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வர வேண்டிய பிள்ளைகளை கட்டமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் சாசானம் எந்த விதத்திலையும் இது விடாதபடி ஆசீர்வதிக்கிறாங்க. காயப்பட்ட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து பொறுப்பேற்றுக்கொண்டு வழி நடத்த மாட்டேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜீவனும் பரிசுத்தமும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதத்திலே பார்க்கிறோம், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று நாம் சங்கீதத்திலே பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறார்களோ மகிமைப்படுத்துகிறார்களோ அங்கெல்லாம் தேவன் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பதிலே பிரியமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஒரு சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் இருக்கிற
முழு பலத்தோடு கர்த்தரை துதித்து பாட ஆயத்தப்படுவோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி சவுண்ட் சவுண்ட் கொஞ்சம் நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பாடுவோம். பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதித்திடுவார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதித்திடுவார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பாடுங்க நல்ல கரங்களை தட்டி. ஜெயமே ஜெயம் ஜெயம் தானே. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். சொல்லுங்க. இதயம் விரும்புவதை, இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுங்க. தோல்வி எனக்கு, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பாடுங்க சந்தோஷத்தோடு நல்ல கரங்களை தட்டி. ஜெயம் தானே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, ஜெபத்துக்கு பதில் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. எதிராய் செயல்படுவோம் என் பக்கம் வருவார்கள். என் இரட்சகர் எனக்குள்ளே, இதை இவ்வுலகம் அறியும். எதிராய் செயல்படுவோம் என் பக்கம் வருவார்கள். என்
ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. பாடுங்க, தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. நல்லா சொல்லி பாடுங்க, பயமில்லையே. நம்ம மாலை வேளை நல்ல சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி, ஜபத்துக்கு பதில் உண்டு, என் ஜபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. விண்ணப்பங்கள் பிரியமாய் ஏற்றுக்கொண்டார், நாம் செலுத்தும் துதி பலியை மறவாமல் நினைக்கின்றார். விண்ணப்பம் வேண்டுதல்கள் பிரியமாய் ஏற்றுக்கொண்டார், நாம் செலுத்தும் துதி பலியை மறவாமல் நினைக்கின்றார். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. என் ஜபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. அரண்களை தகர்த்தி, அரண்களை தகர்த்தெறியும் ஆற்றல் எனக்குள்ளே, மலைகளை நொறுக்கிடுவே பதராக. சொல்லுங்க, அரண்களை, அரண்களை தகர்த்தெறியும் ஆற்றல் எனக்குள்ளே, மலைகளை நொறுக்கிடுவே பதராக்கி பறக்க செய்வே. ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. பாடுங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி, நான் தோற்று போவதில்லையே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெயம் தானே, ஜெயம் ஜெயம் தானே. என் ஜபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லையே, பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பாடுங்க சந்தோஷத்தோடு, ஜெயம் ஜெயம் தானே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயம் அப்படின்றது நம்முடைய பலவீனத்தை குறிக்கும். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சூழ்நிலை என்னன்னா, ஒரே ஒரு பலவீனம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் வர்ற பலவீனத்தில் அந்த பயம்தான். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே என்ன உண்டு? பயம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் இந்த பயம்தான் என்ன செய்யும்? நம்மளை முன்னேறி போகாதபடிக்கு இழுத்த தள்ளும். ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அற்புதம் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார், பயத்தை போக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, பூரண அன்பு என்ன செய்யும்? பயத்தை புறம்பே தள்ளும். ஹல்லேலூயா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்.
நம் மீது யார் பூரண அன்பு வைக்க முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய அன்பு தான் நம்முடைய பயத்தை என்ன செய்யும்? புறம்ப தள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சீஷர்களே பாருங்க, யோவான் எழுதின புஸ்தகத்துல யூதர்களுக்கு பயந்ததுனால கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு பயந்து போய் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்றார்? அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா, உங்களுக்கு சமாதானம். உங்க சூழ்நிலையில எந்த காரியத்துல நீங்க பயந்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம். உங்களுடைய சூழ்நிலையில எந்த ஒரு சூழ்நிலை பூட்டப்பட்டிருந்தாலும் நீங்க பயந்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் இருக்கிறேன். ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னை பெருக செய்கிற தேவன். ஹல்லேலூயா. பயம்ன்றது நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. காரணம், ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷத்தோட ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகம புஸ்தகத்துல யாக்கோபுக்கு ஒரு பயம். என்ன பயம்? யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்பி தன்னுடைய தேசத்துக்கு வராரு. அப்போ ஏசா யாக்கோபு வர்றான் அப்படின்னு கேள்விப்பட்டு 400 பேரோட எதிர்கொண்டு போறான். ஹல்லேலூயா. யாரு? அவங்க அண்ணன் யாக்கோபுடைய சகோதரன் ஏசா என்ன பண்றான்? 400 பேரோட அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போறான். யாக்கோபு இதை கேள்விப்படுறான். ஒரு பயம் அவனுக்குள்ள. என்ன பயம்? என்னுடைய அண்ணன் வந்து என்ன செஞ்சிருவான்? என்னை சாகடிச்சிருவான், என்னை வந்து ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி பயம். ஆனாலும் அவனுக்கு ஒரே ஒரு விசுவாசம், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு வார்த்தை தந்திருக்கிறார், அவர் இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரே விசுவாசத்துல அவன் என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. தேவனோடு ராத்திரி முழுக்க போராடுறான். காரணம் ஒரு பயம். ஏசா வரான், ஏதாவது என்ன பண்ணுவான், ஆனாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அவர் தானே சொன்னாரு, அவர் தானே என்ன ஆசீர்வதிப்புன்னு சொன்னாரு. ஆனாலும் அவர் என்னை கைவிட மாட்டான்னு சொல்லி கடைசியா கர்த்தரை பிடித்து கொண்டு ராத்திரி முழுக்க போராடுறான். தேவன் கெஞ்சுறாரு, என்னை விடு, நான் போகட்டும், விடிய போகுது அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. போட்டு தள்ளணும்னு சொல்லி ஏசா வந்தவன் 400 பேரோட ஒத்த ஆளை, ஒரே ஒரு ஆளை 400 பேரோட சேர்ந்து கொல்லணும்னு வந்தவன் வந்து என்ன நடக்குது? கட்டி பிடிச்சு அழறாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சு என்ன செய்யறாங்க? அழறாங்க. ஆண்டவர் அப்படி மாற்றணும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பயம் அப்படின்னு இருக்குதா? கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை நம்பி இருங்க, ஜெபம் பண்ணுங்க, அவரோடு போராடுங்க. பயத்தை எல்லாம் மாற்றி ஹல்லேலூயா உங்களுக்கு அற்புதம் செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து என்னோட பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை திரும்ப பாடுங்க. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். பாடுங்க, நல்ல கரங்களை தட்டி நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயம்
நொறுங்குண்ட நெஞ்சமே, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. பாடுவோம். நொறுங்குண்ட கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவா உன் குறையெல்லாம். திரும்ப பாடுங்க. நொறுங்குண்ட நெஞ்சம். நல்ல சந்தோஷத்தோட கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தி துதித்து பாடுங்க. சொல்லி பாடுங்க. ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தா நம் இயேசு, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி, நம்மை விட்டு விலகாத ஒரே தேவன் அவர். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல ஒவ்வொரு நாளும் நம்மை சுமக்கிற தேவன். கடந்த வாரம் எல்லாம் சுமந்திருக்கிற தேவன். ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை நடத்தினாரே. நமக்கு இருக்கிற பயங்களில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தந்து நம்மை நடத்தினாரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளையும் நடத்துகிறாரே. என்ன தேவை இருந்தாலும் கர்த்தரையே நாம் நோக்கி இருக்கிறோமே, ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நமக்கு அற்புதம் செய்து நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஒரு குறைவும் இல்லாமல் ஹல்லேலூயா என்னை நடத்துகிற என் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. வாரமெல்லாம் நடத்தின தேவன், வாரமெல்லாம் நடத்தின வாரமெல்லாம் நடத்தினவர். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே நல்ல தேவன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த மாலை வேளையில் அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒருவரே எங்கள் ஆராதனைக்கு பார்த்தீர்கள். கரங்களை உயர்த்தி அவரை உயர்த்தி ஆராதிப்போம். யெகோவா ஈரே நீரென் தேவனா. ஏ மைனர் பாடுங்க. யெகோவா ஈரே நீரென் தேவனா, யெகோவா ஈரே நீரென் தேவனா. இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, எல்லாமே பார்த்து கொள்வி. இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, எல்லாமே பார்த்து கொள்வி. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. சவுண்ட் ஆராதனை, ஆராதனை, ஓ ஆராதனை, 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 ஆராதனை. இனி என்னுள்ளில் கலக்கமில்லை,
பாடுங்க உண்மையாய். நீ என்னுள் கலக்கம், இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, எல்லாமே பார்த்து கொள்வி. கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, எல்லாமே பார்த்து கொள்வி. சொல்லுங்க, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா, நீர் என் தேவன். சொல்லுங்க, யெகோவா ராப்பா, நீர் என் தேவனா, என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீர் எந்தன் மருத்துவரே, என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீர் எந்தன் மருத்துவரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஓ ஆராதனை, 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 ஆராதனை. இனி என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீர் எந்தன் மருத்துவரே. பாடுங்க, நீர் என் நோயை சுமந்து கொண்டவர், என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீர் எந்தன் மருத்துவரே. யெகோவா ரூபா, பாடுங்க, யெகோவா ரூபா, நீர் என்னே. சொல்லி பாடுங்க, அவருடைய வார்த்தையை சொல்லி, ரூபா நீர் என் தேவனா, என் தேவைகள் நீர் அறிவி, என் தேவைகள் நீர் அறி, நீர் எந்தன் மேய்ப்பரே. என் தேவைகள், என் தேவைகள் நீர் அறிவி, நீர் எந்தன் நல்மேய்ப்பரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஓ ஆராதனை, 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 ஆராதனை. என் தேவைகள் நீர் அறி, நல்மேய்ப்பர், தேவைகள் நீர் அறி. பாடுங்க, என் தேவைகள் நீர் அறிவி, நீர் எந்தன் மருத்துவரே. ஆராதனை சொல்லி பாடுவோம், ஆராதனை, 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 ஆராதனை. நல்ல கரங்களை உயர்த்தி முழு இருதயத்தோடு ஆராதனை, என் தேவை
நன்றி செலுத்தி எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்மை நடத்தின நல்ல தேவன் அவர். ஓ ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இயேசப்பா உம்மை முழுச ஆண்டவரே முழு இதயத்தோடு உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் சபையாய் கூடி ஆண்டவரே இந்த நல்ல பிரசன்னத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. வருகிற வாரத்தின் தேவைகளை நீ சந்திக்கிற தேவன் ஆண்டவரே, குறைவில்லாமல் நிறைவாய் நடத்தும். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், பயத்தை மாற்றும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, நீரே ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாடலை பாடும்போது கர்த்தரை கேட்டுக் கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுது நாம இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில தவக்காலம் என்று சொல்லுவார்கள். தவக்காலத்திலே நாம் இருக்கிறோம். தவக்காலம்னா என்ன? அதாவது நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே இந்த தபசு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை என்ன செய்ய வேண்டும்? நாம் தியானம் செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பட்ட பாடுகளை நம்முடைய தியானத்துக்காக கொடுக்கப்பட்ட காலங்கள் தான் தபசு காலம் என்று சொல்லுவார்கள். இந்த தபசு கால ஆரம்பத்தில் என்ன அவர்கள் எப்படி ஆரம்பிப்பார்கள் சொன்னால், இந்த சாம்பலை கொண்டு நெத்தியில் பூசுவாங்க. மனுஷனே நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூசுவாங்க. அதை நெத்தியில் பூசுவாங்க. அப்போ பாருங்க, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், அதனால் நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த இந்த தபசு நாட்களிலே இயேசு கிறிஸ்து உனக்காகப்பட்ட பாடுகளை கொஞ்சம் தியானம் செய். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் நம்ம எப்படி உருவாக்கினார்? ஆரம்பத்தில் மண்ணினால் உருவாக்கினார். அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படியே நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன், மண்ணிலே இருந்து தான் மனிதனை உருவாக்கினார். ஆகவே அந்த மண்ணுக்கு தான் திரும்பி அவன் போக வேண்டும். அதனால தான் மனிதனை நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாயின்னு சொல்லி அந்த நெத்தியிலே அவர்கள் என்ன செய்வாங்க? பூசுவார்கள். ஆகவே இந்த நாட்களில் நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானம் பண்ண வேண்டும். அது நல்லது. ரோமாபுரியில் பியோ என்று ஒரு பாதிரியார் இருந்தார். அவர் எப்பொழுதும் என்ன செய்வாராம்? அவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை அப்படியே நினைத்து நினைத்து அவர் தியானம் செய்து கொண்டே இருப்பாராம். அப்படி தியானம் செய்கிற பொழுது அவருடைய கைகளிலே இயேசு கிறிஸ்துனுடைய காயங்கள் வெளிப்பட்டதாம். அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை தியானம் பண்ணியிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம அங்கெல்லாம் போக வேண்டியல. குரிசி குப்பத்தில் நீங்கள் எத்தனை பேர் போறீங்களோ எனக்கு தெரியாது. குரிசி குப்பத்தில் சர்ச்சில் போனால் நீங்கள் ஒன்று பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு கெபி கட்டியிருப்பாங்க. அந்த கெபி மாதா கெபி இல்லை. போய் பாருங்க ஒரு தடவை. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். மாதா கெபி கிடையாது. இயேசு கிறிஸ்து கெத்சமனி தோட்டத்தில் ஜெபம் பண்ணுற மாதிரி வச்சிருப்பார் அந்த கெபி. ஏன் அதை வச்சிருந்தார்? ஏன் வச்சார்? அப்படி ஏன் அந்த சாமியார் கட்டினார்? ஒரு வெள்ளைக்கார பாதிரியார் தான் செஞ்சார். அதை ஏன் கட்டினார் அப்படின்னா, அவர் ஒரு பங்கிலே ஒரு பாதிரியாக பங்கு தந்தையாக இருக்கும் பொழுது அவர் மேலே வீணான பழி சுமத்தப்பட்டது. ஒரு பெண்ணை கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீணான பழி சுமத்தப்பட்டது. அதன் நிமித்தம் அவர்கள் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த பங்கை விட்டுட்டு இந்த குரிசிக்கு பங்கில் அவர் பாதிரியாராக போட்டாங்க. அப்போ பாருங்க, அதை அவர் நினைத்து ஒவ்வொரு நாளும் நினைத்து அவர் தியானம் பண்ணுவாராம். தனியாக போய் உட்காந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவாராம். ஆண்டவருடைய பட்ட பாடுகளை எல்லாம், கெத்சமனி தோட்டத்திலே அவர் வியர்த்த வேர்வை, அவருடைய இரத்த நாளங்கள் எல்லாம், அவர் பட்ட இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை நினைவுக்கு கொண்டு வரும் பொழுதே அவருடைய இரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து வேர்வையாக கொட்டியதாம். அதையெல்லாம் அவர் தியானம் பண்ணி கொண்டே இருப்பாராம். ஒவ்வொரு நாளும் ராத்திரி எல்லாம் தியானம் பண்ணி கொண்டு இருப்பாராம். அதனால்
அவர் அப்படிப்பட்ட ஒரு கேவியை கட்டியிருக்கிறார். இப்போ பாருங்கள், இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை நாம் தியானம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியிலே ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் தேவனுடைய விருப்பம். யாரும் நரகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர் நினைப்பதே கிடையாது. எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவருடைய ஆசை. ஆகவே அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நீங்களும் நானும் போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு தகுதி என்ன? பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவும் முடியாது. பரலோக ராஜ்யத்தில் நாம் அடியெடுத்து வைக்கவும் முடியாது. பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அப்போ நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் பரிகாரம் செய்யும்படியாக. அவர் கெத்சமனி தோட்டத்திலே ரத்தத்தை வேர்வையாக சிந்தினார். ஏன் அப்படின்னா, அவர் இரத்த நாளங்கள் வெடித்ததான் அப்படியே. ஏன்னா படப்போகிற பாடுகள் எப்படிப்பட்டது என்பதை அவர் நினைத்து பார்க்கிற பொழுது அவருடைய இரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து அப்படியே கொட்டியதாம், வியர்வையாக கொட்டியது அப்படின்னு சொல்லி அதாவது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ பாருங்க, இயேசு நமக்காகத்தான் இரத்த வேர்வை வேர்த்தார். நமக்காகத்தான் அவர் என்ன செஞ்சார்? பாடுகளை அனுபவித்தார். இதெல்லாம் யார்? எதற்காக? நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதற்காகவே வந்தார் அவர். ஆகவே அவருடைய பாடுகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பாடுகளை ஒவ்வொரு நாளும் நம்ம தியானம் பண்ண வேண்டும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு பாடுகளை நீ நினைத்து, எனக்காக ஒருவர், இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் மறக்கவே கூடாது. ஆகவே ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தினார். நம்ம இருக்கிற காலம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, பயங்கரமான ஒரு காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? மரணத்தை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு 2 காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். ஒன்று, ஆண்டவருடைய வருகை. எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வருவேன் என்று சொன்னவர் கட்டாயம் வருவார், அதில் சந்தேகமே இல்லை. அதே போலதான் மரணம் நமக்கு கண்டிப்பாய் வரும். ஆனால் எப்பொழுது வரும், எப்படி வரும் நமக்கு தெரியாது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவேன் என்று சொன்னவர் கட்டாயம் வருவார். அவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? மரணம் எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அப்படின்னு சொன்னால் நம்ம பயங்கரமான இந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கின்ற காலம் பொல்லாத நாட்கள், அப்படிதான் சொல்லணும். பாருங்க, அது நம்ம அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர் என்ன செஞ்சார்? இந்த போரை எப்படியாவது நிறுத்த வேண்டும், இந்த உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடக்கக்கூடிய போரை நிறுத்த வேண்டும், 2 நாடுகளுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் பிரயாசப்பட்டார். ஆனால் அது தோல்வியில் முடிந்தது. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த பிறகு நேற்று பார்க்கிறேன், அதாவது ரஷ்ய இராணுவம் இன்னும் உக்ரைன் மேலே அதிக போர் தொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40-50 பேர் இறந்து போயிட்டாங்க பிள்ளைகளோடு சேர்ந்து. இப்படிப்பட்ட பயங்கரமான நாட்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தான் இந்த அப்போஸ்தலரான பவுல் சொல்கிறார் தன்னுடைய நிருபத்திலே. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்களா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். பாருங்க, பவுல் சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவைகளானபடிதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப அது அதாவது பிரயோஜனப்படுத்தி கொள்வதிலே நாம் எப்படி இருக்கக்கூடாது? அசதியாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? காலத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமலே தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பவுல் எழுதுகிறார், கொலோசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து
காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். போதும். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா புறம்பே இருக்கிறவர்களைப் போல நாம் வாழக்கூடாது. அவர்கள் எதை குறித்தும் என்ன செய்ய கவலைப்படாமல், நான் ஏதோ கோடி கோடி காலமாக இந்த பூமியிலே வாழப்போகிறோம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் பார்க்கக்கூடாது. அதனால தான் பவுல் தன்னுடைய கொலோசியருக்கு எழுதிய நிருபத்திலே சொல்லுகிறார், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்கள் எப்படி நடக்க வேண்டும்? ஞானமாய் நடக்க வேண்டும், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ காலம் எப்படிப்பட்டது? பொன்னானது, அதை உயிரை விட மேலானது காலம். ஆனால் இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் 9:4. பகற்காலமாய் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரிகைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரிகை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இப்போ ஆண்டவர் சொன்னார் பாருங்க, பகற்காலம் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரிகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரிகை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அப்படின்னா பொல்லாத காலங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், நேரங்களை காலங்களை நாம் வீணடிக்க கூடாது. ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே இந்த காலங்களை வீணாக்கிய சிலரை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்ட சிலரை பற்றியும் நாம் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒரு சிலரை நாம் முன்மாதிரியாக நாம் தெரிந்து கொண்டால் அது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்களேன். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாமிசமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். பாருங்க, இது எந்த காலம் அப்படின்னு சொன்னால், நோவா காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்தது. ஏன்னா மக்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய இஷ்டம் போல ஜீவித்தார்கள். ஆனால் தேவன் என்ன செய்தார்? பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாமிசமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தேவன் என்ன செஞ்சாரு? இந்த மக்களை அழித்து விட வேண்டும் என்று சித்தமானார். ஏன்னா மக்கள் என்ன செஞ்சாங்க? பூமியிலே தங்களுடைய வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் தேவன் பார்த்தார். சரி, இந்த மக்களை அழிக்க சித்தமானால் என்ன நடந்தது? 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாமிசமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். பாருங்க, நோவாவை நோக்கி மாமிசமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. இப்போ நோவா எப்படிப்பட்டவராக இருந்தார்? கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக கர்த்தருடைய வழியிலே நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான் நோவா. ஆகவே நோவாவை நோக்கி தான் சொல்றாரு, மாமிசமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். ஆகவே நோவா என்ன செஞ்சார்? இந்த எச்சரிப்புகளை கேட்டு தனக்கும் தன்னோடு இருந்த அந்த மருமகளுக்காகவும் ஒரு பேழையை அவர் ஏற்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ணி.
இப்போ பாருங்க, நோவாவும் அவரோடு கூட இருந்த 8 பேரை மாத்திரம் தேவன் காப்பாற்றினார். என்ன? ஜலப்பிரளயத்தை தேவன் வரப்பண்ணினார். உலகம் அழிய போகிறது என்று தெரிந்தவுடன் பக்தன் நோவா என்ன செஞ்சாரு? நீதியை பிரசங்க ஆரம்பித்தார். மக்களிடத்துல போய் பிரசங்கம் பண்ணினார். அவரு உலகம் பூமி அழிய போகுது, தண்ணீரால் அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவங்க யாரும் நோவாவுடைய பேச்சை கேட்குற மாதிரியே இல்லை. ஏன்னா மழை அவர்களுக்கு பார்த்ததே கிடையாது. மழை முதல்ல எங்கே வந்ததுன்னா அந்த நோவா காலத்தில் தான் மழையே வந்தது. அப்போ எப்படி புல் பூண்டெல்லாம் முளைஞ்சதுன்னா பனியினால தான் அந்த புல் பூண்டெல்லாம் முளைஞ்ச ஆரம்பித்ததை ஒழிய மழையே அப்போ அவர்கள் பார்க்கவில்லை. அதனால் உலகம் அழிய போகிறது என்று தெரிந்தவுடனே நோவா சும்மா இல்லை, ஜனங்களிடத்திலே போய் நீதியை பிரசங்க ஆரம்பித்தார். ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுறார். ஆனால் அக்கால மக்கள் என்ன செய்யலை? அவருடைய பேச்சு கேட்கவே இல்லை. நோவாவுடைய பேச்சு கேட்கவே இல்லை. அதனுடைய விளைவு என்ன அப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால், தேவன் சொன்னபடி அந்த பூமியை தண்ணீரினால அழித்து போட்டார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. பாருங்க, ஏன் எல்லாம் அழிந்தது, ஆனால் நோவாவும் அவரோடு கூட இருந்த 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தது நடந்தது நிமித்தம். மற்ற எல்லாம் அழிந்து போனது. மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தும் பூமி மேலிருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து போயின. நோவாவும் அவருடைய குடும்பம் மாத்திரம் அந்த அழிவிலிருந்து தப்பிக்கப்பட்டது. இதைத்தான் இயேசு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37, 38, 39 வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37, 38, 39 3 வசனங்களை வாசிக்கலாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் குடித்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்போ பாருங்க, நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரக்கூடிய காலத்திலும் நடக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம வாழ்கின்ற காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு சொன்னால், நோவாவின் காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த காலத்தில் கர்த்தர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் நேரங்களை என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலங்களை வீணாக நம்ம செலவழிக்கக்கூடாது. இந்த காலத்தை நாம் மறுபடியும் நம்ம திரும்பி பார்க்க முடியாது. அது கடந்து கொண்டே போகும். காலங்கள் கடந்து கொண்டே போகும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்க போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற நாட்களிலே நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்போதான் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் வரப்போகிற அழிவுகளிலே இருந்து நம்மை நாமே காத்து கொள்ள முடியும். ஆகவே அழிவு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை மாத்திரம் நம்ம மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஆகவே நாம் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதனால் நம்ம வாழ்கின்ற காலம் எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம்? நோவா காலத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை, நேரங்களை நம்ம வீணடிக்கக்கூடாது. அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது ரொம்ப நமக்கு முக்கியம். ஆக இன்றைக்கு அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்?
தேவனை தேடுவதே இல்லை. தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை. காத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என் பிள்ளைகள் என் சமூகத்திலே வந்து காத்திருக்க வேண்டும். அவ காத்திருக்கிறவர்களை ஒரு நாளும் என தேவன் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். எந்த அழிவு வந்தாலும் சரி காத்துக்கொள்வார் அவர். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நோவா காலத்தில் எப்படி மக்கள் வாழ்ந்தார்களோ அப்படிதான் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒன்றை கடவுள் என்று சொல்லி அதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கே போனால் என்னுடைய பாவம் நிவர்த்தியாகும் என்று சொல்லி அநேக மைல்கள் நடந்து போய் ஏதோ ஒன்றை தரிசித்துவிட்டு வருவதனாலே பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று நினைக்கிறார்கள். ஏதோ ஒரு நதியிலே போய் குளித்து விட்டு வந்தால் நம்முடைய பாவம் போகும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. அது அப்படியா? அதனால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதில்லை, போவதும் இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து தான் இரத்தத்தை சிந்திருக்கிறார். இந்துக்களுடைய புஸ்தகம் ரிக் புஸ்தகத்தில் வாசித்தேன். அதாவது இந்த பூமியிலே மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் பரலோகத்திலிருந்து ஒருவர் வந்து தன் இரத்தத்தை சிந்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து தான் நமக்காக என்ன செஞ்சார்? பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார். ரத்தம் சிந்தப்பட்டது. அவர் ரத்தத்தினால் தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஆகவே நாம் எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம்? நோவா காலத்தில் தான் நம்ம இப்பொழுது வந்திருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு கடவுள் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை, காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால தான் பவுல் எழுதுகிறார் எபேசியருக்கு, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. பாருங்கள், அந்த நாட்களிலே எழுதி வைத்திருக்கிறார் அவர். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது, காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். வீணாய் இந்த காலத்தை கடந்து போவீர்களானால் நாம் என்ன செய்ய முடியாது? வருகிற அழிவுக்கு நாம் தப்பிக்க முடியாது. ஆகவே ஒரு பெரிய அழிவு நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். யுத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நாட்டுக்கு நாடு யுத்தம் ஓய்ந்த பாடு இல்லை. 2ஆம் உலகப் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படிலாம் வந்ததுன்னு சொன்னால் மக்கள் எவ்வளோ, இப்போவே ஏகப்பட்ட மக்கள் அழிந்து போனார்கள் உக்ரைன்லலாம், ரஷ்யாவிலலாம். ஆனால் இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது சீக்கிரமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆனால் அவருடைய வருகையிலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்றால் நமக்கு கொடுத்திருக்கிற காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் இன்னும் அநேக காரியங்களை குறித்து வருகிற நாட்களிலே நாம் அதை பார்ப்போம். எல்லாரும் எழுந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி சோதரப்பா. நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பவுல் எபேசியருக்கு நிருபத்திலே பார்க்கிறோம், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நோவா காலத்திலே மக்கள் ஆண்டவரே சோத்தரி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே பூமி அழியப்பட்டது. உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த நோவா, அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஆண்டவரே, அப்படியாக ஆண்டவரே நாங்களும் இந்த நாட்களிலே தகப்பனே உம்மை தேடுகிற பிள்ளைகளாய், உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய், உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் தகப்பனே. எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு இருக்க உதவி செய்யும் கர்த்தாவே. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை சொல்லி கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.